ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம தொடர்ந்து ப்ரெக்னன்சிக்கான ரிலேட்டடான வீடியோலாம் போட்டுட்ருக்கோம் இல்லையா? இதில் நான் இந்த டாபிக் எல்லாமே இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நான் ஐக்கானில் கொடுக்குறேன். நம்மளுடைய இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் போய் பாருங்கள். தனித்தனியாக போட்டிருக்கேன். இதில் எல்லாமே நான் உங்களுக்கு மிங்கிளாகி சொல்ல போகிறேன். அதாவது ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது நம்ம கருமுட்டை வெடிக்கும் இல்லையா? அதோடைய அறிகுறிகள் ப்ளஸ் ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு இர்ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு எந்த நாளில் சரியான நாட்கள் இருக்கணும் அப்படின்றதுக்கான இது ப்ளஸ் அதோடைய அளவு எவ்வளோ இருக்கணும், கருமுட்டையோடைய வெடிக்கிறதுக்கான எவ்வளவு இருக்கணும், எவ்வளோ இருந்தால் நம்மளுக்கு ப்ரெக்னன்சி பாசிபிள், இது எல்லாத்தையும் நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ இப்போ எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதேமாதிரி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓவுலேஷன் நாட்கள் கண்டுபிடிப்பது எப்படின்னு போட்டிருக்கேன். ஓவுலேஷன் நாட்கள் அப்படின்னாலே நம்ம பீரியட்ஸ் ஆன செகண்ட் டேஸ்லேருந்து பீரியடான 2வது நாள்லேருந்து நம்ம 2 பக்கமும் இருக்கிற ஓவரி 2 பக்கமும் இருக்கிற கருப்பைகள் கருமுட்டைகள் வளர ஆரம்பிக்கும். அந்த 2வது நாள்லேருந்து கருமுட்டை வளர ஆரம்பித்து ஒரு 7 நாள் வரைக்கும் அதோடைய வளர்ச்சி அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். 2 சைடுமே ஒரு குறிப்பிட்ட அளவு நம்மளுக்கு கருமுட்டை வளரும். ஒரு 7லேருந்து 8வது நாளுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி வந்துடும். அந்த எக்கு குரோத்துக்கு அப்புறம் கருமுட்டை கருப்பையிலேருந்து நம்மளுக்கு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஓவரிலேருந்து வெடிக்க ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு சைடு மட்டும்தான் நம்மளுக்கு வெடிக்கும். லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு ஏதாவது ஒரு சைடு மட்டும்தான் ஒரே ஒரு எக்கு க்ரோத் ஆகி வெடிக்க ஆரம்பிக்கும் முதிர்ச்சி அடைந்து. ஸோ அந்த இடத்துல அது வெடிக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ அளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நம்மளுக்கு 18லேருந்து 21 mm வரைக்கும் இருக்கணும். அது இருந்தால் தான் கரெக்டான அளவு நம்மளுக்கு கருமுட்டை வெடித்து அது பேபியை க்ரோத் பண்ணுறதுக்கு கரெக்டான அளவு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். ஸோ அதோடைய இதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இதோடைய சிம்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ரெகுலராக இருந்தால் எந்த நாள், இர்ரெகுலராக இருந்தால் எந்த நாள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அதோடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், கருமுட்டை முதிர்ச்சி அடைந்து அது வெடிக்கும் போது அதோடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அதோடைய ஒயிட் டிஸ்சார்ஜ். நம்மளுடைய ஒயிட் டிஸ்சார்ஜ் மியூக்கோஸ் எப்படி இருக்குன்னா, நம்ம எக்கோடு எடுத்துடுறோம். எக்கை உடைக்கும் போது உள்ள ஒரு எல்லோ கலர் கரு இருக்கும். அந்த கருவை விட்டுருங்க. அந்த எக்கை உடைக்கும் போது ஒயிட் கலரில் நம்மளுக்கு வளவலன்னு வரும் பார்த்திங்களா? அந்த மியூக்கோஸ் நமக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்நார்மல் பெயின், ஏதாவது ஒரு சைடு நம்மளுக்கு அப்நார்மல் பெயின் கண்டிப்பாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு சைடு சுருக்குன்னு ரொம்ப மைல்டாக தான் வலிக்கும். நம்மளுக்கு தாங்க முடியாத அளவுக்குலாம் வலிக்காது. எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்றதும் கிடையாது. ஒரு சிலருக்கு அந்த வலிக்கிறது அவங்க பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மைல்டாக தான் இருக்கும் அதோடைய வலி பார்த்திங்கன்னா. ஆனால் லைட்டாக அந்த டைமில் 1 or 2 days இருந்துட்டு போகும் அந்த வலி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாடியோடைய ஹீட்டும் இருக்கும். பாடி ஹீட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு 1% அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்மளுக்கு ஸ்மெல்லோட இதுவும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அதோடைய நம்ம நுகர்வு தன்மையும் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய மற்ற உணர்ச்சிகளும் நம்மளுக்கு அந்த டைமில் அதிகமாக இருக்கும். அந்த 3 to 4 days நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளுடைய ஹார்மோனல்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டைமில் தான் நம்மளுக்கு பிம்பிள்ஸ், ஸ்கின்னில் பிம்பிள்ஸ்லாம் வர ஆரம்பிக்கிறதும் அந்த டைமில் தான். ஸோ பிம்பிள்ஸ்லாம் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு 2 பேர்த்துக்கு ரேராக ப்ளீடிங்கும் வரும். சும்மா லைட்டாக 1 or 2 days லைட்டாக வந்துட்டு போகும் ப்ளீடிங், அந்த மாதிரியும் வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரெக்னன்சியில் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அந்த ஓவுலேஷன்ற அந்த மிடில் நம்மளுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வரும். இதில் எல்லா சிம்டம்ஸும் இருக்கணும்னு இல்லை. இதில் 1 or 2 சிம்டம்ஸ் இருந்தாலே நம்மளுக்கு ஓவுலேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஓவுலேஷன் டேஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, நமக்கு ஓவுலேஷன் நடக்குதான்றதும் பார்க்கலாம். ஓவுலேஷன் டேஸ் எப்படி நம்ம கரெக்டாக கணக்கிடுவது, எனக்கு தெரியல, எனக்கு ரெகுலராகவும் இருக்குது, ஒரு சிலர் ரெகுலராக இருக்குது எனக்கு தெரியல, இர்ரெகுலராக இருக்குது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சிம்பிளாக நான் சிம்பிள் கால்குலேஷனில் சொல்லித்தரேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய சைக்கிளை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். 2 to 3 months நம்மளுக்கு சைக்கிள் என்ன டே சைக்கிள்ன்றதை கண்டுபிடிச்சிக்கோங்க. ரெகுலர் அப்படின்னா 28லேருந்து 35க்குள்ளே வர்றது எல்லாமே நம்மளுக்கு ரெகுலர்னு வரும். 26லேருந்து 35க்குள்ளே வர்றது எல்லாமே நம்மளுக்கு ரெகுலரில் வரும். அப்படின்னும் போது அந்த ரெகுலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ 1ஆம் தேதி நீங்கள் பீரியட் ஆகுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 28ஆம் தேதி 28 முடிஞ்சு 29ஆம் தேதி தான் பீரியட் ஆகணும். ஸோ அந்த டேஸை நம்ம வச்சுக்கிட்டு இப்போ நம்மளுக்கு 28 days சைக்கிள் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு 28 - 14 days, அதாவது நம்ம பேக் சைட்லேருந்து நம்ம கேல்குலேஷன் பண்ணிட்டு வரணும். 1லேருந்து நம்ம 14க்கு கேல்குலேஷன் பண்ணிட்டு வரக்கூடாது. 28th டே இருக்குது பார்த்திங்களா, 28வது நாள்லேருந்து
14 அப்படின்னு கழிச்சிங்கன்னா நம்மளுக்கு என்ன நாள் வரும்னா 14th டே. அந்த 14th டே நம்மளுக்கு ஃபஸ்ட்லேருந்து கேல்குலேஷன் பண்ணிட்டு வரணும். ஃபஸ்ட்லேருந்து 1ஆவதுலேருந்து 14ஆவது நாள் நம்ம கேல்குலேஷன் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம மைனஸ் பண்ணும் போது வந்து நம்ம லாஸ்ட் டேலேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். இதே வந்து 29th டே அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னவாக இருக்கணும், நம்ம பீரியடான நாள்லேருந்து 29 நாள் கூட்டிக்கோங்க. கூட்டிட்டு அந்த 29லேருந்து 14 நாளை மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 15ஆவது நாள் கிடைக்கும். அந்த 15 நாளை நம்ம பீரியடான ஃபஸ்ட் நாள்லேருந்து கேல்குலேஷன் பண்ணிட்டு வந்து அந்த நாள் தான் நம்மளுக்கு ஓவுலேஷன் டே. அதே மாதிரி தான் 30 டேஸ்னால் 30 - 14 16ன்னு சொல்லி வருது. அந்த 16 டேஸ் வந்து பின்னாடி இருந்து கேல்குலேஷன் பண்ணிட்டு போகாதீங்க, முன்னாடி இருந்து கேல்குலேஷன் பண்ணிட்டு வந்து 16th டே நம்ம வந்து ஓவுலேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். அந்த 16th டேலேருந்து 16th 17th 18th 3 நாள் வந்து நம்மளுடைய சிம்டம்ஸையும் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். அதுவும் இதுவும் ஒன்றா இருக்குதான்னு பாருங்கள். அது இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக 14th டே, அதாவது நம்ம வந்து எந்த நாளாக இருந்தாலும் -14 பண்ணணும். இதே ரெகுலர் இர்ரெகுலர் ரெண்டுத்துக்குமே நான் சொல்கிறேன். இர்ரெகுலர் பீரியடாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு 45 டேஸில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 45 டேஸ் -14 போது நம்மளுக்கு 31ஆவது நாள் தான் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஓவுலேஷன் டே. அப்போ நம்ம பீரியடான ஃபஸ்ட் நாள்லேருந்து 31ஆவது நாளுக்கு மேலே தான் நம்மளுக்கு ஓவுலேஷன் டே இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்துட்டு 38ஆவது நாள் எடுத்துக்கோங்க. 38 - 14 அப்படின்னும் போது நம்மளுக்கு 24ஆவது நாள் வரும். அதே மாதிரி தான் 35 - 14 21ஆவது நாள் வரும். -21ஆவது நாளுன்னும் போது நம்ம பீரியட் ஃபஸ்ட் டேலேருந்து அந்த 21ஆவது நாளுக்கு தான் நம்ம ஓவுலேஷன் டே. அந்த மாதிரி தான் கேல்குலேஷன் பண்ணணும். உங்களுக்கு எந்த டேவாக இருந்தாலும் நம்ம வந்து -14 பண்ணணும். நம்மளுடைய அதாவது நம்மளுடைய டீவியேஷன், நம்மளுடைய பீரியட் டீவியேஷனை வச்சு -14 பண்ணோம்னா அதில் வரக்கூடிய டேஸை வந்து பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்து கேல்குலேஷன் பண்ணிட்டு வந்தால் அந்த நம்ம ஓவுலேஷன் டேஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஓவுலேஷன் டேஸ் எப்படி கணக்கிடுவது, அதில் வந்து வர சிம்டம்ஸு, நம்மளுடைய கருமுட்டையின் அளவு எப்படி இருக்கணும், எவ்வளவு இருக்கணும், இந்த நாலேஜ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி கேளுங்க. இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது போல் நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.